மணி பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். அவன் மனைவி மல்லிகா காபி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்காமல் அலட்சியப்படுத்திவிட்டு பேப்பர் படிப்பதில் மும்மரமாக இருந்தான். புதுமண தம்பதிகள் தனி குடித்தனம் வந்திருக்கிறார்கள். மல்லிகாவுக்கு என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. ஒரு மனிதரை பிடிக்கவில்லை என்றால் எது செய்தாலும் தப்பாகத்தான் தெரியும். ஏதாவது பேசலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினாள். எம் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம். அதுக்காக இந்த காபி மேல உங்களுக்கு என்ன கோபம்? மல்லிகா அமைதியாக தெரிவித்துவிட்டு காபியை மேஜை மீது வைத்தாள். முறைத்து பார்த்த மணி, உன்ன மாதிரி தாண்டி உன் காபியும் இருக்கும் என்று கோபமாகச் சொல்லிவிட்டு அந்த காபியை எடுத்து கொண்டு போய் வாய்க்காலில் ஊற்றிவிட்டு வந்தான். அதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மல்லிகா அமைதியாக அடுக்களைக்குள் சென்றாள். அடுக்களையிலிருந்து மல்லிகா அழும் சத்தம் கேட்டது. அதை கேட்டு உதட்டை பிதுக்கிவிட்டு மணி மீண்டும் பத்திரிகையில் ஆழ்ந்தான். மல்லிகாவுக்கு அவள் தாய்மாமனுடன் தொடர்பு இருக்கிறது என்று கல்யாணத்தன்றுதான் மணியின் காதில் ஊதிவைத்தான் அவன் நண்பன் சுந்தர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மணியால் அப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. திருமணம் முடிந்த மறுவாரமே அவள் தாய்மாமன் தங்கராசு வீட்டுக்கு வந்தான். மல்லிகா அவனை ஓடி ஓடி வரவேற்றாள். மணி அதை இரகசியமாக கண்காணித்தான். தன் எதிரிலேயே இத்தனை அன்பாக இருக்கிறவள் தனியாக இருக்கும்போது எத்தனை அந்நியோன்யமாக பழகியிருப்பாள் என்பதை நினைக்கும்போதே மணிக்கு வாந்தி வரும்போல் இருந்தது. சே, ஏமாந்துட்டமே, பேசாம இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் முடிச்சிட வேண்டியதுதான். மறுநாளே வக்கீலை பார்த்தான். வக்கீல் முதலில் அவளை பெற்றோர் வீட்டுக்கு விரட்டிவிடு என்று ஐடியா சொல்லிக் கொடுத்தார். ஆனால் எத்தனை மிரட்டியும் அவள் போக மறுத்துவிட்டாள். இங்க பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு மனைவியா வந்துட்டனோ அன்னைக்கே எங்க அப்பா அம்மா தொடர்பு எனக்கு முடிஞ்சி போச்சு. என்ன அடிங்க, மிதிங்க, கொன்னு வேணாலும் போடுங்க, நான் பெத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். என்ன இவள் இத்தனை உறுதியாக இருக்கிறாள்? ஒருவேளை சுத்தமானவளாக இருப்பாளோ? இருக்காது. திரௌபதி 5 கணவன்மாரோட வாழ்ந்துகிட்டு பத்தினியா இருக்கலையா? இவ ஒரு மாமன் கூட வாழ்ந்துட்டு பத்தினியா இருக்கிறதில என்ன கஷ்டம் இருக்கு? வக்கீலிடம் விவரத்தைச் சொன்னான். வக்கீல், மகளிர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குட்டியா என்று ஐடியா சொல்லிக் கொடுத்தார். அதுபோல் என் மனைவி என்னை கொல்ல திட்டமிடுகிறாள் என்று புகார் செய்தான் மணி. ஏசை வந்து விசாரித்தால் மல்லிகா ஒரே மூச்சில் பதில் சொல்லிவிட்டாள். நான் எதுக்கு கொல்லப் போறேன்? அவர் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாச்சே. என்னை பிடிக்கலைன்னா அவரை வேணா என்ன கொன்னு போடச் சொல்லுங்க. நான் என் கைப்பட என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிடுறேன். போதுமா? ஏசை மணியை முறைத்து பார்த்துவிட்டு போய் விட்டார். மணி மீண்டும் வக்கீலிடம் ஆலோசனை கேட்டான். ஒரே வீட்டில இருக்கிறதால நோட்டீஸ் விட முடியாது. வேணா கேஸ் போட்டிரலாம் என்றார். அதில் அவனுக்கு இஷ்டமில்லை. ஒருநாள் வாசலில் ஒரு பையன் வந்து மல்லிகாவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருந்ததால் மணி அருகில் சென்று என்ன என்று விசாரித்தான். சார், புதுசா நகைக்கடை திறந்திருக்கும். செய்கூலி சேதாரம் இல்லாம நியாயமான விலைக்கு நகை செஞ்சு தர்றோம். பழைய நகைய விற்கணும் வாங்கணும்னாலும் மத்த கடைகளை விட நியாயமா செஞ்சு தர்றோம். பழைய நகையை கொடுத்தா புதுசா மாத்திக்கலாம். கொஞ்சம்தான் பணம் கட்டுறாப்ல இருக்கும். மணி அந்த ஆளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தான். இவன் ஏமாற்ற பேர் வழியாக இருக்குமோ? இப்படித்தான் தங்க காசு திட்டம்னு சொல்லி கோல்ட் குவெஸ்ட் மோசடில சமீபத்தில் கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இவனை விடக்கூடாது. தம்பி, உள்ள வாப்பா, பழைய நகைகளை எல்லாம் டிசைன் மாத்த வேண்டியிருக்கு. மணி அவனை உள்ளே கூப்பிட்டு உட்கார வைத்து கூல்ட்ரிங்க் கொடுத்தான். மல்லிகா அதை வினோதமாக பார்த்தாள். இவர் இந்த பையனை உண்மையாக உபசரிக்கிறது மாதிரி தெரியலையே, வேற என்னமும் செய்ய போறாரோ? மணி அடுத்த அறைக்குள் போய் போன் பேசுவது கேட்டது. மல்லிகா அந்த நகைவிற்கும் பையனிடம் வந்து, தம்பி, எங்க வீட்டுக்காரர் ஏதோ தவறான திட்டத்தில் இருக்கிறது மாதிரி தெரியுது. நீ போயிருப்பா என்று கெஞ்சுவது போல் மெல்லிய குரலில் சொன்னாள். அந்த பையன் மெதுவாக சிரித்தான். எங்கிட்ட தப்பு ஏதும் இருந்தாத்தான நான் பயப்படணும்? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கணும்னு எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்திருக்கார். நாம மட்டும் நியாயமா இருந்திட்டா எல்லாம் நன்மையிலதான் வந்து முடியும்.
அவன் தத்துவம் பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மல்லிகா மனசுக்குள் அவனை வாழ்த்திவிட்டு அடுக்களைக்குள் சென்றுவிட்டாள். மணி பீரோவை திறந்து சில நகைகளை எடுத்து கொண்டு வந்து அந்த பையனிடம் காட்டினான். இது எல்லாமே பழைய டிசைன்களாத்தான் இருக்கு. இத புதுசா மாத்திரணும். உங்கிட்ட இருக்கிற டிசைனெல்லாம் காட்டு பார்க்கலாம். அந்த பையன் பேக்கில் இருந்த மாதிரி நகை புத்தகத்தை எடுத்து காட்டினான். மணி நீண்ட நேரமாக அதை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். மல்லிகா தன் கணவன் என்ன திட்டத்திலிருக்கிறார் என்பது புரியாமல் குழப்பத்துடன் இருந்தாள். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்குள் போலீஸ் வந்தது. மணி பரபரப்பானான். இவன்தான் சார். போலி நகைகளை கொடுத்து ஏமாத்த பார்த்தான். ஏசை அந்த பையனை கன்னத்தில் ஒரு அறை வைத்து இழுத்து கொண்டு போனார். மல்லிகா கணவனை முறைத்து பார்த்தாள். ஏன் இப்படி பண்றீங்க? அந்த பையன் பேசுறத பார்த்தா அவனை கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது. எதுலயும் சந்தேகம்தானா? இங்க பாருங்க, சந்தேகங்கிற வியாதி வந்துட்டா எல்லாமே தப்பாத்தான் தெரியும். தெரியாத விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுமே தவிர இது மாதிரி. மணி இடைமறித்தான். இவ பெரிய பத்தினி. ஓடி, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? அடிக்காத குறையாகச் சொல்லி முறைத்து பார்த்துவிட்டு வெளியே கிளம்பி போய்விட்டான். மறுநாள் பேப்பரில் மார்த்தாண்டம் நகைக்கடை ஏஜென்ட் கைது, போலீஸ் விடிய விடிய சோதனை என்ற செய்தி தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. அதை பார்த்துவிட்டு மணிக்கு ஒரே சந்தோஷம். ஏய் மல்லிகா, நீ என்னமோ அவனுக்கு வக்காலத்து வாங்கினியே, பாத்தியா? பேப்பரை எடுத்து காட்டி படிக்கச் சொன்னான். மல்லிகா அமைதியாக படித்தாள். என்ன போட்டிருக்கு? சோதனை பண்ணினாங்கன்னுதானே இருக்கு, தப்பு கண்டுபிடிக்கலையே. ஓடி, இவளே உங்கிட்ட போயிச் சொன்னேன் பாரு. மணி திட்டிக் கொண்டிருக்கும் போது நேற்று வந்த பையன் வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தான். மணி வியப்புடன் அவனை பார்த்தான். சார், உள்ள வரலாமா? வாப்பா. போலீஸ்ல உன்ன விட்டுட்டாங்களா? ஆமா. என்ன சொல்ற நீ? கடையில விடிய விடிய சோதனை பண்ணுனதா பத்திரிகையில போட்டிருக்கே. பத்திரிகைக்காரங்க பத்திரிகை விக்கிறதுக்காக பரபரப்பா என்னத்தையாவது போடுவாங்க. அது ராத்திரி செய்தி. விடிய காலம் என்ன நடந்ததுங்கிறது மாலை பேப்பர்ல வரும், பாத்துக்கங்க. சாரிப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த மல்லிகா 2 பேர்க்கும் காபி கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த பையன் காபியை வாங்கி ஒரு முடக்கு குடித்துவிட்டு சொன்னான். சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். புதுசா ஆரம்பிச்ச கடைக்கு விளம்பரம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். நீங்க புகார் பண்ணினதால காசில்லாம நல்லா விளம்பரம் ஆகிருச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அதச் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நான் வர்றேன். அவன் போய்விட்டான். நாம மட்டும் நியாயமாயிருந்தா நடக்கறதெல்லாம் நன்மையாத்தான முடியும். நேற்று அந்த பையன் சொன்ன தத்துவத்தை மல்லிகா நினைத்து பார்த்தாள். அப்போது மல்லிகாவின் மாமா தங்கராசு மளமளவென்று உள்ளே வந்து தானே ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டார். தம்பி, நல்லாருக்கீங்களா? மல்லிகா, நல்லாருக்கியாம்மா. ஆறுமுகம் கடையில சரக்கு போட்டிருந்தேன், பணம் வாங்கிறதுக்காக வந்தேன். அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். மல்லிகா ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். மணி தான் குடிக்காமல் வைத்திருந்த காபியை எடுத்து தங்கராசுவிடம் கொடுத்தான். அட, நான் வருவேன்னு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? தம்பி, மல்லிகாவுக்கு நான் மாமன் முறைதான். ஆனா அது என் மக மாதிரி. அவள நான் தான் தூக்கி தூக்கி வளர்த்தேன். அது விபரம் தெரியற வரைக்கும் என்ன அப்பான்னுதான் சொல்லும். அவங்கம்மா இது அப்பா இல்லைடி மாமன் அப்படின்னா, இல்லம்மா இதான் எங்கப்பான்னு சொல்லும். அந்த அளவுக்கு அந்நியோன்மா இருக்கும். தம்பி, எம் பொண்ண நீங்க கண்கலங்காம பாத்துக்கிடணும். காபியை எடுத்து மடக் மடக்கென்று குடித்துவிட்டு, எம்மாடி, மாப்பிளைய அதிகமா தொந்தரவு பண்ணாத. செலவுக்கு துட்டு ஏதும் பத்தலைன்னா எங்கிட்ட வாங்கிக்கோ என்றவர் சில 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து மல்லிகா கையில் திணித்துவிட்டு, வர்றேன் தம்பி, ஊர்ல வேலை நிறையா இருக்கு என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றுவிட்டார். மணிக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. இப்படிப்பட்டவரையா நாம் சந்தேகப்பட்டோம்? அப்போது அவனுக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. சுந்தர் திருமணத்தன்று மல்லிகாவின் அழகை பற்றி அடிக்கடி தேவையில்லாமல் வர்ணித்து கொண்டிருந்தான். ஒருவேளை மல்லிகாவை தான் அடைய வேண்டும் என்று நினைத்து முடியாமல் போனதால் பொறாமையில் இப்படி சொல்லியிருப்பானோ? வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. வீட்டுக்குள் வந்த இன்ஸ்பெக்டர், யார்யாது மணிங்கிறவர் என்று அதட்டலாக கேட்டார். மணி பயந்து போய் கையை கட்டி கொண்டு நின்றான். ஏன்யா, போலீஸ்காரன் என்ன உன் வீட்டு வேலைக்காரன்னு நினைப்பா? புகார் பண்றது பார்த்து பண்ண வேண்டாம்.
மணி நடுநடுங்கிக் கொண்டு நின்றான். மல்லிகா முன்னால் வந்து நின்றாள். என்ன சார், தேவையில்லாம அவரை மிரட்டுறீங்க. குற்ற விசாரணை முறை சட்டம் விதி 39 என்ன சொல்லுது? இன்ஸ்பெக்டர் மிரண்டு விட்டார். நீ என்ன வக்கீலாம்மா? வக்கீல் கிடையாது, சாதாரண பொண்ணுதான். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? தெரியாதா? மல்லிகா மிரட்டின மிரட்டில் இன்ஸ்பெக்டர் ஆடி போய்விட்டார். மணிக்கு மல்லிகாவின் காலில் விழுந்து விடலாமா என்று இருந்தது. தெரியாதா? பிணையில் விடக்கூடாத குற்றம் பற்றி ஒரு சந்தேகம் வந்துட்டாலே அது பத்தி போலீஸ்க்கு தகவல் சொல்லிரணும்னு அந்த விதி சொல்லுது. இப்ப நகை மோசடி நாட்டில நிறையா நடந்துகிட்டிருக்கு. அதனால இதுவும் ஒரு மோசடியா இருக்கலாமோன்னு சந்தேகப்பட்டு நல்லெண்ணத்தின் பேரிலதான் இந்த புகாரை கொடுத்திருக்கார். இன்ஸ்பெக்டர் தலையைச் சொரிந்தார். அப்ப பொய்ப்புகார் கொடுத்தது தப்பில்லைன்னா சொல்ற. ஒரு குற்றம் நடைபெறதுக்கு முந்தியே தடுக்க வேண்டிய கடமை குற்ற விசாரணை முறை சட்டம் விதி 36 உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு தகவலாத்தான் சொல்லியிருக்கார். அது எப்படி தப்பாகும்? இந்த பிரச்சினையில எங்க வீட்டுக்காரர் சம்பந்தப்பட்டிருக்காரா? இல்லைல. அதனால இத ஒரு தகவலாத்தான் எடுத்துக்கணுமே தவிர புகாரா எடுத்துக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் மல்லிகாவை கையெடுத்து கும்பிட்டார். எம்மா, எங்க பெரிய ஆபீசர் நீதான். ஏதாச்சும் பிரச்சினைன்னா உங்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுக்கிறேம்மா. சார், மனைவி ஒரு மந்திரின்னு சொல்லுவாங்க. உங்க மனைவி சக்கரவர்த்தி மாதிரில்ல இருக்காங்க. இப்படி ஒரு சம்சாரம் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்ஸ்பெக்டர் போனதும் மணி மல்லிகாவின் காலில் படக்கென்று விழுந்துவிட்டான். அவனை தூக்கி நிறுத்தி ஆதரவாக அணைத்து கொண்டாள். அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை முந்தானையால் துடைத்தாள். என்னை மன்னிச்சிருமா, நான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆளா இருந்திருக்கேன். இன்னைக்கிலிருந்து ராத்திரியில எனக்கு தவறாம பாடம் சொல்லித் தரணும். என்ன பாடம்? காதல் பாடமா என்பது போல் குறும்பாக பார்த்தாள். அதை புரிந்து கொண்ட மணி, அதைலாம் அப்புறமா பாத்துக்கலாம், சட்டம் சொல்லிக் கொடுக்கணும் என்று அவள் இடையை பிடித்தான். இதுதான் சட்டம் படிக்கிற லட்சணமா? எடுங்க கைய. மணி மல்லிகாவின் இடையை இறுக்கி பிடித்து கொண்டான். போதுமா? பொம்பளைங்க பாசைல அர்த்தமே வேறியாம்ல. கைய எடுங்கன்னா நல்லா பிடிங்கன்னுதா அர்த்தமாம். ஆமாமா, அர்த்தம் வேறதான். இப்ப உன்ன அணைச்சிக்கிறேண்டா என்றவள் அவன் கன்னத்தி செல்லமாக ஓங்கி அறைந்துவிட்டு உள்ளே ஓடி விட்டாள். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.